ஹலோ காய்ஸ், நாம் இன்றைக்கி எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான குழி பணியாரம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த குழி பணியாரம் செய்கிறதுக்கு குலோப் ஜாம் மாவு தான் எடுத்திருக்கேன். இந்த குலோப் ஜாம் மாவு ஃபுல்லாக எனக்கு 2 டம்ளர் மாவு கிடச்சிது. 1 டம்ளர் குலோப் ஜாம் மாவுக்கு நான் 1/4 டம்ளர் மைதா எடுத்திருந்தேன். இது டோட்டலாக 2 டம்ளர் குலோப் ஜாம் மாவுன்றதால 1/2 டம்ளர் மைதா மாவு எடுத்துக்கோங்க. அடுத்தது டேஸ்ட்டுக்காக சுகர் போட்டுக்கோங்க. ஒயிட் சுகரை விட ப்ரௌன் சுகர் பெட்டர். உங்களுக்கு கலர் ப்ரௌனாகவும் இருக்கும், அடுத்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். 2 செவ்வாழை எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் செவ்வாழையை மிக்சியில் தாங்க அரைச்சி போட்டுக்கிட்டேன். அப்படியே போடும்போது அது கரையாது. ஸோ மிக்சியில் அரைச்சி போட்டுக்கிட்டா நல்லாயிருக்கும். தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி இந்த லெவலுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த குழி பணியாரம் செய்கிறதுக்கு ஆயில் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, நெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ஆயில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 2 3 சாப்பிடும்போது திகட்ட ஆரம்பிச்சிடும். நெய்யில் செய்யும் போது எத்தனை வேணாலும் சாப்பிட்லாம். நான் இதை செய்யும் போது ஒரு 10 சாப்பிட்ருப்பேன், எனக்கு திகட்டவே இல்லை. நெய் காஞ்சதும் எல்லா குழியிலும் நம்ம மாவு ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா வேகாது, ஆனால் கலர் உங்களுக்கு பிளாக்லேயே இல்லை ப்ரௌன் கலரில் சீக்கிரமாக மாறிடும். ஸோ மீடியம்லேயே வச்சு செய்யுங்க. இந்த ஓரங்களெல்லாம் கலர் கொஞ்சம் மாறினதும் திருப்ப ஆரம்பிச்சிடலாம். நான் அவசரப்பட்டு சீக்கிரமாகவே அதை திருப்ப ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் வேகலை. அது ஒன்று ஒன்றா திருப்பிக்கலாம். இதே மாதிரி எல்லாமே கலர் சேஞ்ச் ஆனதும் ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கோங்க. மறுபடியும் உங்களுக்கு நெய் தேவைப்பட்டுச்சுன்னா விட்டுக்கோங்க. நான் 2ஆவதாக மறுபடியும் நெய் போட்டிருக்கேன். அவ்வளோதான், எல்லாமே வெந்தாச்சு. கலர் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வரும்போது எடுத்துருங்க. பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட குழி பணியாரம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா, பை பாய்.